வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 13 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க மணமேடையில வந்து நிக்கிறாங்க. அத பார்த்துட்டு ரோகிணிக்கு ரொம்பவே வந்து கவலையா இருக்கு. இவ பாட்டுக்கு வந்துட்டு மணமேடையில நிக்கிறாளே! இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து கல்யாணம் நடக்க போகுது. இவ பாட்டுக்கு வந்து நிக்கிறாளே அப்படின்ட்டு ரொம்ப கவலையோட இருக்காங்க. அப்பதான் நம்ம ஈஸ்வரி நேரா ரேவதி கிட்ட வந்துட்டு, "அம்மாடி, நான் சொன்ன உடனே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்னோட பேச்ச மதிச்சு நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட" அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, "அம்மா, நான் என்னைக்குமே வந்து உங்களோட பேச்ச வந்து மறக்கவே மாட்டேன். நீ வந்து என்னோட அம்மா. ஸோ நான் எப்படிம்மா வந்துட்டு உன்னோட பேச்ச வந்து மறுப்பேன்?" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப மருது அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேரா ரேவதிய பார்த்து, "ரேவதி, நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல ரேவதி" அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, "ஒரு நிமிஷம் நிப்பாட்டு. நான் என்ன உன்ன புடிச்சு வந்து இந்த கல்யாணத்த ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் இந்த கல்யாணத்த எதுக்காக ஒத்துக்கிட்டேன் தெரியுமா? எங்க அம்மாவுக்காக தான். எங்க அம்மா வந்துட்டு என்ன மிரட்டி இந்த கல்யாணத்த பண்ணிக்க சொன்னாங்க. அதுக்காக மட்டும் தான். ஆனா நீ ரொம்ப சந்தோஷப்படாத. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் என் மாமா கார்த்திக்கு தெரிஞ்சிருக்கும். அவரு எப்பாடுபட்டாவது இந்த கல்யாணத்த கண்டிப்பா நிப்பாட்டிருவாரு. அத நீ பார்க்க தான் போற. அது மட்டும் இல்லாம, உனக்கு ஒரு சரியான பதிலடியையும் என் மாமா குடுக்க போறாரு" அப்படின்னு. அப்ப மருது வந்துட்டு முறைக்கிறாரு. முறைச்சுக்கிட்டு நேரா ரேவதி பக்கத்துல வந்துட்டு, "எவ்ளோ திமிரு இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவ? உனக்கும் எனக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடக்க போறது உறுதி. கல்யாணம் நடந்து முடிஞ்ச பிறகு உனக்கு இருக்கு" அப்படின்ட்டு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "இங்க பாரு, என் மாமாவ மீறி கண்டிப்பா உன்னால எதுவும் பண்ண முடியாது. அவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போறது உறுதி. நீ வந்துட்டு சும்மா காமெடி பீஸு இடையில. எங்க அம்மாவோட அந்த சப்போர்ட்ட வச்சுக்கிட்டே நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. ஒருவேள அவரு மட்டும் மாமாவோட பவர பயன்படுத்திட்டாருன்னு வச்சுக்கயேன், உன்னால இந்த இடத்துல கூட நிக்க முடியாது" அப்படின்னு. இத கேட்டதும் அந்த மருது வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. "ஏய்! இவ்ளோ தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவ" அப்படின்ட்டு. ரேவதி சொல்றாங்க, "உங்க கோவத்த கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கிடுங்க. என் மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. வந்துட்டு இந்த கல்யாணத்த நிப்பாட்ட போறாரு. நீ அவர்கிட்ட செம்மையா வாங்கி கட்ட போற" அப்படின்னு சொன்னதும், செம்ம டென்ஷன் ஆகுறாரு மருது. அப்போ அவங்க அக்கா மாயா இருக்காங்கல்ல, கலா இருக்காங்கல்ல, அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட மருது சொல்றாரு, "அக்கா, இவ ரொம்ப ஓவரா பேசுறாக்கா. அந்த கார்த்தி வந்துட்டு இந்த கல்யாணத்த நிப்பாட்டிருவான்" அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, "இங்க பாரு, நீ கவலைப்படாத. அவன் கண்டிப்பா இங்க வரதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா, அவன வந்து கண்காணிக்கிறதுக்கு ஆஃபீஸ்ல ஆள வச்சிருக்கோம். அந்த கார்த்தி பையன் ஆஃபீஸ விட்டு வெளியில வந்தான் அப்படின்னா, அந்த பிரியா நம்மகிட்ட தகவல் எல்லாத்தையுமே சொல்லிருவா. அவன் ஆஃபீஸ்லேருந்து வெளியில வருவான் அப்படின்னு. ஸோ நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவன் அந்த ஆஃபீஸ விட்டு வெளியில வந்தான் அப்படின்னா, நம்ம இங்க சீக்கிரம் இந்த கல்யாணத்த முடிச்சுருவோம். சரியா?" இத கேட்டதும் மருது சொல்றாரு, "சூப்பர்க்கா. சூப்பர் தங்கச்சி. நம்ம அவன்கிட்ட மாட்டிப்போமோ அப்படின்னு நினைச்சு நான் கூட பயந்தேன். ஆனா, சூப்பரா பிளான் பண்ற அக்கா தான் என் கையிலே இருக்காளே" அப்படின்னு. அதுக்கு கலா சொல்றாங்க, "சரி, சரி. இப்போதைக்கு ரேவதியோட கழுத்துல எப்படியாவது தாலி கட்டுறதுக்கான முயற்சி பண்ணு. அத விட்டுட்டு அவகிட்ட தேவையில்லாம வம்பிழுத்துட்டு இருக்காத." மருது சொல்றாரு, "சரி தங்கச்சி" அப்படின்னு. ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, "என்ன டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு?" அப்படின்னு. அதுக்கு கலா சொல்றாங்க, "இல்ல அத்த, 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்ச பிறகு எந்த ஊருக்கு ஹனிமூன் அனுப்பலாம் அப்படின்னு நான் அண்ணன் கிட்ட கேட்டேன்." அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு கலா, அதெல்லாம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் எல்லா ஏற்பாடுகளையும் நான் பார்த்துக்கிறேன். செலவுக்கெல்லாம் பயப்படணும் அப்படின்னு அவசியமே இல்ல. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரியா?" இதை கேட்டதும் கலா சொல்றாங்க, "சரி அத்தை. ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். என் அண்ணனை எப்படியாவது வந்துட்டு அத்தை மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப வருஷம் ஆசைப்பட்டேன். இப்பதான் என்னோட ஆசையே நிறைவேறுது." அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "ஆமா கலா, எனக்கும் ரொம்ப வருஷம் ஆசைதான். ஆனா இடையில ஒரு சின்ன பிரச்சனை நடந்ததால மிஸ் ஆகிருச்சு. ஆனா இப்பதான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுதுல்ல. அதை நினைச்சா எனக்கே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு" அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. கலா சொல்றாங்க, "சரிங்க மேடம். சரிங்க அத்தை. ஆபீஸ்ல இருக்கிறானே கார்த்தி, அவன் இங்க வந்துட மாட்டானே?" ஈஸ்வரி சொல்றாங்க, "சேச்சே, அவன் இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை." இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, "சரி அத்தை.
ஒருவேளை அவன் இங்க வந்தான் அப்படின்னா கண்டிப்பா கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பல வகையில முயற்சி பண்ணுவான். அதுக்கு தான் சொன்னேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு கலா, இந்த கல்யாணத்துக்கு நான் முழு சப்போர்ட் கொடுக்குறேன். என்ன மீறி கண்டிப்பா இந்த கல்யாணம் நிக்காது. நீ வந்துட்டு முழு நம்பிக்கை வைக்கலாம். இதை கேட்டதும் கலாவும், சரிங்க அத்தை, உங்க மேல உள்ள நம்பிக்கையில தான் நான் இந்த அளவுக்கு இறங்கியிருக்கேன் அப்படின்னு பேசுறாங்க. அப்ப ரேவதி வந்துட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் வந்துருவாரு, வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜா, மயிலு அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, மயிலு சொல்றாரு, என்னமாமா இது? நம்ம என்ன நினைச்சாலும் இந்த கல்யாணத்த நிப்பாட்ட முடியாது போலயே. அத்தை வந்துட்டு இவ்ளோ பிடிவாதமா இருக்காங்க, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு. இப்ப என்ன மாமா பண்றது அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாரு, மாப்பிள, இனிமே அந்த கடவுள் தான் வந்துட்டு காப்பாத்தணும். எப்படியாவது இந்த கல்யாணத்த நல்லபடியா நடத்துறதுக்கு அந்த கடவுள் எப்படியாவது நிக்கிறதுக்கு அந்த கடவுள் தான் உதவி பண்ணணும். மாப்பிள்ளை கிட்ட விஷயத்த சொன்னோம். ஆனா மாப்பிள்ளை வந்துட்டு வர முடியாது. ரேவதியோட மனசுல இருக்கிற காதல் வெளிவரட்டும் அப்படின்னு அவரு வேற இப்படி வேற சொல்லிட்டாரு. அவரு கண்டிப்பா இங்க வரதுக்கு வாய்ப்பும் குறைவு. எனக்கே இப்ப என்ன பண்றேன்னே தெரியல மாப்பிள அப்படின்ட்டு ரொம்பவே பயத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மயிலு என்ன பண்றாருன்னா, மாமா, இப்படியே நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம சீக்கிரம் வந்துட்டு அதற்கான ஒரு வேலைப்பாடுகள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல மயிலு என்ன பண்றாருன்னா, நேரா மறுபடியும் ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரு சொல்றாரு, மாப்ள, என்ன மாப்ள, நீங்க பாட்டுக்கும் அங்கேயே இருக்கீங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்த நிப்பாட்டுவீங்க அப்படின்னு நாங்க நம்பிக்கை வச்சா, நீங்க பாட்டுக்கும் அங்கேயே இருக்கீங்களே மாப்ள அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ரேவதியோட ஆழ் மனசுக்குள்ள நான் இருக்கேன் அப்படிங்கிறத நான் ரேவதி மூலமா நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கண்டிப்பா ரேவதி என்னை விட்டு கொடுக்க மாட்டா. இந்த கல்யாணத்தையும் நடத்த மாட்டா. நீங்க வேணும்னா பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்கும். ஸோ நீங்க யாரும் தேவையில்லாம இத பத்தி கவலைப்படணும் அப்படின்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபோனை கட் பண்றாரு. நம்ம மயிலுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது? மாப்பிள்ளை இப்படியே சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரே! எங்களுக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. மணமேடைக்கு ரேவதி போயிட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணமும் நடக்க போகுது. இப்ப என்ன பண்றது? அப்படின்னு பயத்துல இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே கவலையில இருக்காரு. ரேவதி எப்படியும் வந்துட்டு இந்த கல்யாணத்த நிப்பாட்டிருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம ஹீரோ இருக்காரு. பிரியா வந்துட்டு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சார் வந்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறாரா? ஒருவேளை இவர் இந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி இருந்தா வீட்ல உள்ளவங்க தகவல் சொல்ல சொன்னாங்க அப்படின்ட்டு பிரியா உட்காந்துருக்காங்க. அப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியாவது அந்த கல்யாணம் நிற்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ரேவதி வந்துட்டு மணமேடையில நிக்கிறாங்க. மருது பக்கத்துல வந்து நிக்கிறாரு. மருதுவை பார்க்க பார்க்க ரேவதிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவனையெல்லாம் நான் போய் கல்யாணம் பண்ணணுமா? மாமா வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா மாமா வரமாட்டாரு போலயே அப்படின்ட்டு கவலையில உட்காந்துருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவரும் ரொம்ப சோகத்துல தான் உட்காந்துருக்காரு. ரேவதி வந்து நிக்க சாமியார் சொல்றாங்க, சரி, இதான் சரியான நேரம், பையன்கிட்ட தாலி எடுத்து கொடுக்குறோம், பையன் தாலி கட்டட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ரேவதிக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி படபடன்னு வருது. என்னடா இது, கல்யாணம் பண்ண போறாங்க, மாமா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாரு அப்படின்னு பார்த்தா அவரை இன்னுமே இந்த பக்கமே காணோம். ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நிக்காதோ அப்படின்னு ரேவதிக்கு மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருது. ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க அம்மா கிட்ட, அம்மா, எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னடி சொல்ற, 5 நிமிஷம் டைமா? எப்படி போயிட்டு 5 நிமிஷம் டைம் கேக்குற? இங்க பாரு, இரு வரேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, எனக்கு ஒரு மாதிரி அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கு, நான் போயிட்டு ஒரு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்கேயே நில்லு, ரோஹிணி போயிட்டு தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்ல, ரோஹிணி போயிட்டு தண்ணி கொண்டு வராங்க. தண்ணி கொண்டு வந்துட்டு ரேவதிட்ட கொடுக்குறாங்க. ரேவதி அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு நிக்கிறாங்க. அப்ப மறுபடியும் வந்துட்டு மருது வந்து தாலி கட்ட போறாரு. ரேவதி டக்குனு மயங்கி கீழே விழுகுறாங்க. இதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை தூக்குறாங்க. ரேவதி வந்துட்டு கொண்டு போய் இப்போ பெட்டில் படுக்க வைக்கிறாங்க.
டாக்டர் வந்துட்டு ரேவதியை செக் பண்ணுறாங்க. ரேவதி வந்துட்டு இது மாதிரி சாப்பிடாம இருந்ததுனால அவங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேவதிக்கு வந்துட்டு ஊசி போட ரேவதி வந்துட்டு மயங்கி எந்திரிக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி கேட்குறாங்க, ரேவதி நீ சாப்பிடலையா, ஏமா சாப்பிடாம இருந்த அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நான் ஒரு சின்ன விரதம் இருந்தம்மா அப்படின்னு. ஈஸ்வரி கேட்குறாங்க, என்னது விரதம் இருந்தியா, ஏண்டி விரதமெல்லாம் இருந்துகிட்டு இருக்க. அப்ப ரோஹிணி நினைக்கிறாங்க, கார்த்தி எப்படியாவது வந்து தன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறத நினைச்சுதான் ரேவதி இது மாதிரி விரதம் இருந்திருப்பா போல அப்படின்ட்டு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ இந்த மாதிரி எல்லாம் விரதம் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நீ இப்படி எல்லாம் விரதம் இருக்க வேண்டாம். எதுக்காக நீ இப்படி விரதம் இருக்க அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா நம்ம எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம விரதம் இருந்தோம். அப்ப சாமியார் அந்த இடத்துக்கு வந்துட்டு இது மாதிரி நேரம் முடிய போகுதுமா, இந்த கல்யாணத்தை சீக்கிரம் நடத்துனீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்க பொண்ணுக்கும் நல்லதுமா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை பார்த்து, அம்மாடி வாமா அப்படின்னு சொல்ல ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் நிற்கிறாங்க. அப்போ நிற்கும் பொழுது ரேவதிக்கு டக்குன்னு பழைய ஞாபகங்கள் வர மாதிரி இருக்கு. ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வர மாதிரி இருந்ததோட ரேவதி என்ன பண்றாங்கன்னா அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு கீழே உட்காடுறாங்க. ஈஸ்வரி ஷாக் ஆகி, ரேவதி என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி தலையை பிடிச்சிட்டு கீழே உட்கார்ற, என்னமாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ரேவதி சொல்றாங்க, ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் என் தலைக்குள்ள வந்துட்டு போகுது, அது என்னன்னு தெரியல அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி நினைக்கிறாங்க, ஐயோ இவளுக்கு பழைய ஞாபகங்கள் ஏதாவது வருதோ அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. ஈஸ்வரி ரேவதியை பார்த்து, அம்மாடி என்னதான் இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நீ ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கேளு, எந்திரிச்சு நின்று மாப்பிள்ளை தாலி கட்டட்டும் அப்படின்னு. மருது ரேவதிக்கு தாலி கட்ட போறாரு. ரேவதி டக்குன்னு மருதுவை ஸ்டாப் பண்றாங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு. மருது ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டேன், திரும்ப நீங்க அந்த மாதிரி தாலி கட்ட வர்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு. அப்போ ரேவதிக்கு டக்குன்னு நம்ம ஹீரோவோட முகம் தெரிய ஆரம்பிக்குது, கல்யாண ஞாபகங்கள் எல்லாமே வருது. அதையெல்லாம் ரேவதி மனசுக்குள்ள வந்ததோட ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டா கார்த்தி மாமா கூட அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. யாருக்கு உண்மை தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அவளுக்கு உண்மை தெரிஞ்சுட்டே அப்படின்னு ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, உனக்கு ஏதோ கெட்ட கனவு வந்திருக்கும் போல, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்கிறாங்க, இல்லைம்மா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு, எனக்கு நல்லாவே ஞாபகம் வருதுமா, ஏமா என்கிட்ட பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அப்போ மருது சொல்றாரு, ரேவதி அப்படியெல்லாம் உனக்கு எந்த கல்யாணமும் ஆகல, யாரோ உன்கிட்ட பொய் சொல்ல பாக்குறாங்க, இங்க பாரு தேவையில்லாம எதையும் நம்பாத, எனக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறாங்க. இதை பார்த்துட்டு ரேவதி டக்குன்னு மருதுவோட கையில இருக்கிற தாலியை பிடுங்கி தூக்கி வீசிட்டு, நான் தான் சொல்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி ரேவதியை பார்த்து, ஏய் என்னடி காரியம் பண்ற. ரேவதி கோவமா, அம்மா நீங்க என்ன காரியம் பண்றீங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு தெரிஞ்சும் எனக்கு தெரியாம எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிறத பயன்படுத்தி எவனோ ஒருத்தனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நீங்க பிளான் பண்றீங்களே, நீங்க பண்றது சரியாம்மா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. இவளுக்கு வந்துட்டு எல்லா ஞாபகமும் வந்துருச்சோ அப்படின்னு ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த மருதுவை அதிகாரிங்க வந்து கைது பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவரை பிடிச்சிட்டு போன பிறகு ரேவதிக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஹீரோ கூட. இது எல்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். See you on next new video. Thanks for watching.